சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ண போகிறதா நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே டீம் இப்போ 2 முக்கியமான வீரர்களை ஆர்ஆர் டீமுக்கு வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த 2 வீரர்கள் யார், இவங்கள ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க போகிறாங்க. சஞ்சு சாம்சன் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஒருத்தா இருப்பாரா, இப்போதைக்கு சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ஜடேஜா இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டெலீட் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம சிஎஸ்கே அது மட்டும் இல்லாமல் ஜட்டு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சஞ்சோட ட்ரேடை பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருந்து ரீசெண்டாக நேற்று நைட்டில் இருந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நம்ம கிரிக்பஸே வந்து அதை பற்றின எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்டு வந்து கன்ஃபார்மாக ஆர்ஆர் டீமுக்கு வந்து போக போகிறாரு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேயரையும் வந்து ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க நம்ம ஆர்ஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்து. அந்த அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்பஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஜட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம டெவால் பிரேவிஸ் அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னொரு அப்டேட்டையும் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜட்டு அது மட்டும் இல்லாமல் ஷாம் கரன் இந்த 2 பேரையும் சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து கன்ஃபார்மான அப்டேட் தான். சிஎஸ்கே டீமில் சஞ்சு சாம்சன் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம கிரிக்பஸே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. 100% இந்த ட்ரேடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் இதை பற்றின கன்ஃபார்மான அப்டேட் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஒருத்தான பிளேயர் தான். விக்கெட் கீப்பிங் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு அதிரடியாக ஆடக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி பிளேயரை தான் நம்ம சிஎஸ்கே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரிஷப் பண்ட் இல்லைன்னா சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சஞ்சுவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 பேரை வந்து ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜட்டு சிஎஸ்கேன்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இருந்துட்டு இருந்தார். மூத்த வீரராக இருந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை ஷாம் கரன் எதிர்காலம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இந்த 2 பேருமே நம்ம சிஎஸ்கே வந்து இப்போ ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஜட்டுவை வந்து ரிலீஸ் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக வந்து இருக்கும். அடுத்து நம்ம ஜட்டுவை பார்த்துடலாம். சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இருந்துட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர் டீமுக்கு வந்து நம்ம சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்ம ஜட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்காரு. நம்ம ஜட்டு இப்போ டெலீட் பண்ணது காரணமாக இந்த ட்ரேட் வந்து கன்ஃபார்மாக நடக்க போகுது அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கும் ஜட்டுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இதன் காரணமாக தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் போன டிராஃபியை வந்து வாங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜட்டு தான். ஏன்னா கடைசி நேரத்தில் அதிரடியாக வந்து ஆடி கொடுத்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா எந்த அளவுக்கு இருந்தாரோ அதே போல் தான் ஜட்டு வந்து இருந்தார். சுரேஷ் ரெய்னாவை எப்படி நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜட்டுவையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம ஜட்டு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டெலீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜட்டுவை வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருக்க போகுது. ஏன்னா நிறைய ஃபேன்ஸே எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜட்டுவை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜட்டுவை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கே நிறைய பிரச்சனையை வந்து சந்திக்க போகிறாங்க. ஜட்டுவை ரிலீஸ் பண்ணுறத விட ஃபுல் கேஷை கொடுத்து நம்ம சஞ்சுவை டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜட்டுவை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சம்பவம் நடக்கணும்? இப்போதைக்கு சஞ்சுவை ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.